பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக ரட்சிகர் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தூக்கப்பட்டிருக்கிற கரங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, கொடுப்பது நாளும் தந்தால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய பொறுமைக்காக தூக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய தேவனை உதவி செய்யபடியா ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாய் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு செழிப்புக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துறையா இந்த வார்த்தை ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. படிக்கிறவங்க எல்லாம் சரி, வேலை இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் அதுக்காக கடந்து போகலாம். இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி வசனத்தை சொல்லிட்டு சொல்லுமா அது கேட்கிறவங்களுக்கு. உபாகமம் 30:9. உபாகமம் 30:1 வாசிக்கும். உபாகமம் 30:1. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. யாருக்கு நன்மை? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? கேட்கிற எனக்கு, ஜெபிக்கிற எனக்கு, வசனத்தை பேசுகிற எனக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக, நன்மை உண்டாக. தீமை அல்ல, நன்மை. இந்த 2024 இந்த 4வது மாசத்துல, இந்த மாசத்துக்கு கடைசி வாரத்துல கர்த்தர் சொல்றார், அடுத்த மாசம் நன்மை உண்டாக போகிறது, வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போற கர்த்தர் செய்ய போற. ஆனா அதற்கு வேதம் சொல்லு, வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். பரிபூர்ணம் என்ன பண்ணுவாரு? உண்டாக செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிற இன்றைக்கு இந்த நாளிலே இந்த கண்பான சகோதரனே சகோதரியே, நமக்கு நன்மை உண்டாக நாம் என்ன செய்ய போறோம் என்று சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படை வைத்து இன்றைக்கு நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால், யாருக்கு? நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. அப்ப நன்மை உண்டானா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள். ஆமென். என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. முதல்ல வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிச்சு பாரு. எனக்கு நன்மை உண்டாக, நமக்கு நன்மை உண்டாக, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக என்ன பண்ணணுமா? என் ஜனங்கள் துதிப்பார்கள். அல்லேலூயா. துதிக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். துதிக்கிற வேதம் சொல்கிறது, ஆராதிக்கிற துதிக்கிற இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ முதலாவது தேவன் துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் பண்ணாரு, ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட, நான் ஆசீர்வதிக்கப்பட, இந்த வார்த்தை நமக்குள் இருந்தா மாத்திரம்தான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னா முதலாவது கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா. அப்படி துதிக்கும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரா? இரண்டாவது நீங்க பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, முதலாவது கர்த்தரை துதிக்கணும். இரண்டாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். நல்லா கவனிங்க. என்ன சொல்றதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், இரண்டாவது வேதம் சொல்லுகிறது. அங்க பார்க்கும்போது 14:20 சொல்லுது. ஆதியாகமம் 14:20 சொல்லுது. வாசிக்க வேண்டிய, உன் சத்துருக்களை உன் கையில்
ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று என்று சொன்னான். சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை துதிக்கணும், இரண்டாவது கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தசம பாகங்களை கொடுக்கணும். இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பிசாசு என்ன செய்கிறான்? ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி குருடாக்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், அவன் கொடுப்பதை குறித்ததான சத்தியத்தை என்ன பண்றதுல விதைக்கிறது கிடையாது. ஜனங்களை என்ன மூடி மூடி மறைச்சிடறான். ஆனா சத்தியத்தை அறிகிற சத்தியங்களை விடுதலையாகணும். சத்தியம் அறிந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். துதிக்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இது சத்தியத்தை அறிந்து கொள்ளப்படும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்துல தசம பாகத்தை கொடுத்தார். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கலாம். இங்கே அடுத்து நீங்க பார்க்கும்போது வாசித்து பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 27:30. நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்லுது, மிக அருமையான வார்த்தை சொல்லுகிறது, நிலத்தின் பலனிலும் கனியிலும் தசம பாகங்கள் எல்லாம் யாருக்கு உரியதாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இதுதான் தெரியல. நல்ல கவனிங்க. நான் ஒரு நாள் ஒருபோதும் விதைக்காம நிலத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஊர்ல நிலம் இருக்குது, மோட்டர் பம்ப் எல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது, மோட்டர் பம்ப் எல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. விளைச்சல் வந்துருமா? நிலத்துல இருந்து விளைச்சல் வந்துருமா? வராது. எப்படி வரும்? வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதை ஏறு ஓட்டணும், அதை என்ன பண்ணணும்? தண்ணி பாத்தணும், நடணும், நிறைய காரியம் செஞ்சு வந்தாதான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் நல்லா கவனிக்க. நான் தண்ணி பார்த்தேன், ஏறு ஓட்டுனேன், எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் ரெடியா இருக்குது. பலன் வந்துருமா? நல்ல கவனிக்க. வந்துருமா? எனக்கு நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்குது. அது என்ன பண்ணணும்? நானு விதைக்கணும். நெல்லு விதைக்கணும், வேர்க்கடலை விதைக்கணும், கேழ்வரக விதைக்கணும். இது விதைச்சாதான் எங்க அளவு பலன் வரும். உண்டா இல்லையா? உண்மைதானே? அப்ப என்ன நிலம் இருக்குது, பம்ப் மோட்டர் எல்லாமே இருக்குது. நல்லா நிலத்தை எல்லாம் பண்ணி நல்லா செய்து வச்சுட்டேன், ஓட்டி வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா அதுல நான் விதை போட்டாதான் பலனை எதிர்பார்க்க முடியும். விதையை போடாம எல்லாமே இருக்குது. இந்த வேதத்துல எல்லாமே இருக்குது. இங்க எல்லாமே சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எல்லாம் அதுல இருக்குது. இதுல இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்னா இதை நான் என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா இதுல இருந்து வரும். இது படிக்கவே மாட்டேன், இதுல இருக்கிற வார்த்தை எனக்கு தெரியாது. சத்தியத்தை அறிவி சத்தியம்ல விடுதலையா ஆபத்து நேரத்துல என் நோக்கி கூப்பிட. அப்போது நான் என்ன பண்ண? விழுவிட்டேன். நானே உன்னோடு கூட இருந்து உன்னை கனப்படுத்துவேன். இதெல்லாம் இதுதான் இருக்குது, வேற எதுவும் கிடையாது. எல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு. இந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணோம்? இந்த நிலத்துல போடணும். நிலத்துல போட்டாதான் வெளியே வரணும், பலன் கொடுக்கும். இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாயை பேசும். அப்ப இருதயத்துல நிறைவு இருந்தா நிறைய வரும், குறைவு இருந்தா குறைவு வரும். இருதயத்துல என்ன இருக்குதோ நீங்க நிறைய பேருக்கு நீங்க பேச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா முகலட்சணமா சந்தோஷம், நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப விடுமுன்னு அழகா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் பேச 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 அவங்கள உள்ளத்துல இருக்கிறது ஊரா அவங்க சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, உண்மைதானே? அது அப்படியே சந்தோஷம் தான் சந்தோஷம் வரும், துக்கம் இருந்தா துக்கம் வரும், மகிழ்ச்சி இருந்தா மகிழ்ச்சி வரும். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை யார் இடத்துல இருக்குதோ அவங்க கிட்ட துக்கம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு நாள் ஒருபோதும் உன்னை துக்கப்படுத்தாது, நம்மை துக்கப்படுத்தாது. இந்த வார்த்தை சமாதானத்தின் வார்த்தை, இந்த வார்த்தை விடுதலின் வார்த்தை, இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க செய்யும். அல்லேலூயா. உளுந்து போன எலும்புகளை இந்த வார்த்தை என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்க செய்யும். டாக்டர் சொல்லிட்டான் முடியாது, ஆனா இயேசு சொன்னா முடியும். இந்த வார்த்தை சொல்லுது, உன்னை இந்த தேவனால் எல்லாமே ஆகும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால்
செய்ய முடியும். ஆனா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆயத்தமா அதுக்கு தகுதியா இருக்கணும். அதுக்கு தகுதியா இருந்தாதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் தகுதி இல்லாம ஒரு நாளும் என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? விடுதலை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு வழி என்ன? நானே வழியின் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது. என்னை இல்லாமல் ஒரு நாள் ஒருபோதும் ஒண்ணு செய்ய முடியாது. உன்னால ஒரு மழை கொட்ட முடியாது, ஒரு மழை பறிக்க முடியாது. துக்கப்படுவதனால், வேதனைப்படுவதனால், கஷ்டப்படுவதனால், ஒருவேளை நீ என்ன பண்ண புரண்டு அழுவதனால் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கவனி, ஜெபித்திரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நானே என் பரிகாரியான கர்த்தர். உலகம் சொல்லலாம், உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், கவலைப்படாத, கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன். அவர் என்னை என்ன செய்வாரு? புல்லுள்ள இடங்களில் வைப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய்விடுவார். மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிற தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது. கோலும் தண்ணீரை தேற்றோம். அல்லேலூயா. இந்த கோலும் தண்ணீர் தேற்றோம். நாம் தேவனுடைய வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க செய்வார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. உன்னை அபிஷேகம் பண்ணுகிற, ஆசீர்வதிக்கிற இந்த உலகம் கெடுக்க நினைக்கும் சகோதர சகோதரிகள், உலகத்திற்கு எல்லா மனுஷர்களும் ஒரு நாளும் உன்னை வாழ வைக்க விரும்பவே மாட்டார்கள். ஆனா இயேசு ஒருவர் தான் நீ வாழ்வதை விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வாழ்கிறதை ஒரே ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னா இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற, உயர்த்துகிற, சமாதானத்தை தருகிற, மகிழ்ச்சியாக்குற தெய்வம் இங்க நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மேம்படுத்த நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் வார்த்தை சொல்லுது. நாம் நன்றாக இருப்பதற்கு, நாம் செழிப்பாய் இருப்பதற்கு, நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, நாம் முன்னேறுவதற்கு இந்த வேத வசனத்தின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கப்படும் போது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் என்ன பண்ணுவாங்க? தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் ஒரு நாள் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது. அது பிரயோஜனமற்றது மாத்திரமல்ல, அது யாருக்கும் லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. லாபம் ஏற்படுகிற ஒரு வாழ்க்கை. சின்ன பிசினஸ் செய்ய போறாங்க, ஒரு அளவுக்கு பிசினஸ் செய்ய போறாங்க, அது நஷ்டத்துக்கு முதல்ல செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. லாபம் ஒன்று போட்டா 2 கிடைக்கும், இல்ல 3 கிடைக்கும். லாபம் வீட்டுகிற ஒரு காரியத்தை செய்வார்கள். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பார்களை உடைத்து, அந்த காலத்தில் இருந்த பொக்கிஷங்களை, புதையல்களை திறந்து தருவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரும் சொல்ல மாட்டாங்க, இயேசு ஒருவர் தான் சொல்ல முடியும். அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த தெய்வம் உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அவரை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பார்த்திருக்கிற தெய்வனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை மேன்மையாக்கும்படியாக, நம்மை பிரகாசமாய் மாற்றும்படியாக தெய்வம் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கின தெய்வம் இந்த உலகத்துல நம்மோடு இருக்கிறார். யாரும் கிடைக்காத சிலாகிங்க, எந்த மனுஷனும் கிடையாதுங்க. இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு பெரிய சிலாகியம் கிடைக்கும். ஏன்னா தெய்வமே அவங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தை உண்டாக்குற தெய்வம் யாரு இருக்குதுங்க? என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவர் நம்மோடு என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்து பாதையில் எத்தனும் நடத்துவார். தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்து பாதையில் எத்தனும் நடத்துவார். ஆவியார் உள்ளத்தை இறக்குவார், பாரிசுத்த
தேவனை மையப்படுத்துவோம். தேவ ஆவியானவர் அவருக்கு ரூபம் ஒன்றுமே இல்லை. அவர் எங்க இருக்கிற நம்மை போல இருக்கிற நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார் தெய்வத்தை. தேடவே தேவையில்லை. அவர் சொன்னார் நம்மோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேடுகிற தெய்வம் இயேசு அல்ல. உனக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் தான் இயேசு. ஏனுச்சுன்னா அவர் வாக்கு மாறாதவர். சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை நீ தேடுவதற்கு அவசியம் இல்லை. உன்னோடு கூட இருக்கிற தெய்வத்தை நீ என்ன செய்ய? அவரை நீ பலன் கொடுக்க நீ பிரயாசப்பட. அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய தெய்வம் காத்திருக்கிறது. இன்னைக்கு யாருமே நமக்கு நன்மை செய்ய யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இயேசு ஒருத்தர் தான் நமக்கு நன்மை செய்ய காத்துக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தாங்க நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். இந்த நன்மை செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருந்துட்டார்னா உனக்கு என்ன இருக்கிறது? குறைவே வராது. ஏன்னா குறைவெல்லாம் இயேசு நிறைவாக்குவார். உன்னுடைய குறைவுகள் சரிகிற குறைவுகளை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கை குறைவுகளை மாற்றுகிறார். ஞானத்தை தருகிறவர், உன் பலவீனத்தை மாற்றுகிறவர், உன்னுடைய எல்லா விதமான சாபத்தை மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வத்தை நீ ஆராதிக்கிறபடினால அவர்கிட்ட நீ உன்னை மாத்திட்டா அவர் உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ அவர்கிட்ட நீ மாத்திட்டா அவர் உனக்குள்ள இருந்து அவர் பிரகாசமா மாற்றுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசமாய் மாற்றுகிற தெய்வங்கள் உன்னை மங்கி போக குறுகி போக வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உன்னை பார்த்து எழும்புகிற, உன்னை பார்த்து எதிராக நிற்கிற ஒன்று உனக்கு வாய்க்காது. ஏன்னா வாய்க்க பண்ணுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா? வாய்க்க பண்ணுகிறார்கள். அவர் வாய்க்கிறது வாய்க்காத போறது ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லாகும். அல்லேலூயா. கட்டளையிட நிற்போம். மரித்த லாசரு எழுந்து வர செய்தார். சாத்த பார்த்து பேசினார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தையே மாறி தப்பா போயிட்டுனா உன்னை அப்படியே ஆண்டவர் கொண்டு போனார். யோனாவை அப்படிதான் கொண்டு போனார். யோனாவை கொண்டு போனார். எல்லாம் அவனா போனான், என்னன்னா பண்ணி போனா போயிடலான்னு முடியல. கடைசி நேரத்துல அவனை தூக்கி என்ன பண்ணாங்க? கடல்ல போட்டாங்க. அதுக்காக என்ன பண்ண ஒரு மீன் வச்சிருந்தார், ஆயத்தமா வச்சிருந்தார். அந்த மீனுக்கு நல்லா கவனிங்க. மீன் அப்படி சாப்பிடுறோம். ஆனா மீன் ஆண்டவர் சொன்னார் சாப்பிடாதன்னு சொன்னார். அது கேட்டுச்சு. நல்லா கவனிங்க. நம்மளை விட ஒரு அறிவு கம்மியா இருக்கிற மிருகம் கர்த்தருடைய வார்த்தை கேக்குது. நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேட்க மாட்டேங்கிறங்க. உண்மையா சொல்றேங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க கெபிங்க போட்டாங்க. ராஜா சொல்றான் திருத்துக்கு முடிச்சுட்டு போயிருச்சான். அடுத்த நாள் ராஜா பாக்குறான், சிங்கம் பத்தது தானா நிற்கிறான். தெய்வம் அந்த மிருகத்தை வாயை கட்டி போட்ட தெய்வம், மிருகத்தினுடைய வாயை மூட செய்த தெய்வம். ஆனா சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் கேட்க மாட்டோம். சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம். சத்தியத்தை கேட்டு மறந்துடுறோம். ஆனா உண்டாக்கிற தெய்வம் நம்ம நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கிற தெய்வம், நம்மை உருவாக்கி தன்னை போல உருவாக்குற தெய்வம் இன்னைக்கு நம்ம போல வாழணும்னு விரும்பினாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? அவரை போல வாழாம நம்ம போல வாழ்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போல நாம வாழ்றோம். அவர் போல மாறினாலும் வாழ்க்கை மாறும். நம்ம போல வாழ்ந்தாலும் வாழ்க்கை மாறாது. உண்மையா இல்லையா? நாங்க அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும். நீ யாரை மாதிரிலாம் வாழாத. இயேசு போல வாழ்ந்து பாரு, இயேசு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், இது என் பின்னால வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் பின்னால போன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உலகம் ஆசீர்வதிக்காதா, உலகத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்காதா. ஆனா இயேசு ஆசீர்வதிச்சா யாருமே என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. அவர் ஆசீர்வாதம் ஆசீர்வதித்தார்னா எந்த மனுஷன் அதை எடுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னார், அவர் உண்மையுள்ள தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், தடைகளை உடைக்கிற தெய்வம், நன்மை செய்கிற தெய்வம். இன்றைக்கு எனக்கு நன்மை உண்டாக நான் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாக நான் ஆசீர்வதிக்கப்பட நான் கர்த்தரை தான் பண்ணணும், ஆராதிக்கணும். அந்த ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய மனவரே
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்ததும் எல்லாவற்றில் வாழ்ந்தவனே துக்கமாயிருந்தா சொல்றாரு, வேதனையாயிருந்தா சொல்றாரு, கஷ்டப்பட்டுமே இருந்தா சொல்றாரு. இல்லவே இல்லை. உன் ஆத்துமா என்னத்தை விரும்புகிறது, நீ என்னத்தை விரும்புகிற சொல்றா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உலகம் நிறைவேற்றாது, பெற்றோர்கள் நிறைவேற்ற மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிறைவேற்ற மாட்டாங்க. இயேசு சொன்னார், உன் விருப்பம் மன விருப்பத்தை மட்டும் நான் செய்யறமானாரு. ஆனா அந்த விருப்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம உலகத்தை அப்படியே சுருட்டி கையில் வச்சுறாங்க. இப்ப அந்த விருப்பம் கிடையாது. அவருடைய விருப்பத்தை நாம் சொன்னோம்னா நிறைவேற்றாரு. நம்ம விருப்பம் நிறைவேற்றணும்னா அவருக்கு பிரியமானதா செய்யணும். அப்பதான் அவருக்கு பிரியமானது கேட்போம். நானும் 12வது படிச்சு எனக்கு வந்து காலேஜ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு. 12வது படிச்சு அந்த சர்டிபிகேட் தான் கிடைக்கும். அதனால நான் நல்லா படிக்கிறேன், நீ முதல் மார்க் எடுக்கிற, பிரச்சனை இல்லை. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் காலேஜ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க கிடையாது. பிளஸ் தான். இயேசு கிட்ட கேட்கறத அவர் விருப்பத்தின்படி செஞ்சினா அவர்கிட்ட நீ கேட்கறது கரெக்டா கிடைக்கும். அவர் விருப்பத்தை நீ செய்யாம உன் விருப்பத்தை தனியா கேட்காது. அப்ப அவருடைய விருப்பம் என்னவோ அதன்படி செய்யும் போது கர்த்தர் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லுகிறது செய்கிற தெய்வம். அவர் பேசுகிறதை நிச்சயமாய் கவனித்து கேட்கும் போது நீங்க கவனித்து கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில செழிப்பாய் மாற்றும். இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தரான சகோதரனே சகோதரியே, அவர் எனக்கு நன்மை உண்டாக நான் ஜெபிக்கணும். நான் என்ன பண்ண கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்த வருஷம் வாசிங்க 30 வாசிங்க. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதை எடுத்துக்கொள்ள மனதாக மீட்டுக்கொள்ள சொன்னா எடுத்துக்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், வந்துட்டு வந்து எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது, அதுல வந்து 1000 ரூபாய் தசமபாகத்துல போடணும் அப்படின்னா, ஐயோ நான் இந்த 1000 ரூபாய் இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், அந்த கடைக்காரன் கொடுக்க முடியும், இல்ல அவங்களுக்கு கொடுக்க முடியும், இது பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்ற எடுத்துக்கோ, நல்லா கவனிக்க, எடுத்துக்கோ. ஆனா திருப்பி அது என்ன பண்ணுமா பாருங்க, சொல்லு வாசிங்க. அதனோட 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவா. இதாதாங்க சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்ல, டாக்டர்கிட்ட போய் அவர் உள்ள போகும்போது பீஸ் 200 ரூபாய் தான், ஆனா வெளியே வரும்போது 1500 ரூபாய் பில் இருக்கும். இல்லையா இல்லையா? பீஸ் 200 ரூபாய் தான், ஆனா வெளியே வரும்போது 1500 ரூபாய் பில் இருக்கும். என்ன கேட்டா, இந்த மருந்து அந்த மருந்து இந்த ஊசி இந்த கட்டு இதெல்லாம் சொல்லி கட்சியில பில்லு போட்டு வெளியே வரும்போது 1500 ரூபாய் பில்லு வருவார். அதெல்லாம் கொடுக்காதப்பா, ஆஸ்பத்திரியில கொடுக்காத, வெளியே கொடுக்காத. ஆனா நீ என்ன பண்ணு, அப்படி ஊழியத்துக்கு ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ பிரயாசப்படுறாங்க பாருங்க, எல்லாரும் செய்யணும். அவங்களுக்கு என்ன பண்ணு, எடுத்து எனக்கு தேவையானது செலவு பண்ணிட்ட, ஆனா அதுல இருந்து 5 பங்கு என்ன பண்ண சேர்த்து கொடுத்து அப்புறம் ராசிமா கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10 ஒரு பங்காய் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழுப்பமானதோ அவர் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதும் ஆகிய இரண்டும் பரிசுத்தமாகும். அது மீட்கப்பட கூடாது என்று அவர்களோட சொல்கின்றார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. ஹல்லேலூயா. என்ன சொல்ற, இதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். எப்பா நீ இதெல்லாம் கை பிடிச்சுனா உங்களுக்கு என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். அப்ப எனக்கு நன்மை உண்டாக்குற என்ன பண்ணும், இதெல்லாம் கடைபிடிக்கணும். நிறைய இருக்கிற சொல்றது நேரம். நான் இப்ப கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்ப நாம் நன்றா இருப்பதற்கு முதல் வாசிப்போம். நாம் என்ன பண்றதுக்கு, நல்லா இருப்பதற்கு. இந்த உபாகத்துல என்ன வார்த்தையில நம்ம உபாகத்துல வாசிப்போம், என்ன வார்த்தோம், நான் நன்றா இருப்பதற்கு. நாம் நல்லா இருப்பதற்கு இதெல்லாம் செய்யணும்னா ஜெபிக்கணும், கொடுக்கணும். கொடுப்பது மாத்திரமல்ல, இது நாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நாம் இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, நாம் ஆசீர்வதிக்கப்படப்பட்டவர்களாக இருக்க தேவன் விரும்புதா. ஆனா அதற்கு நாமே தடையா இருக்கக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன், தாராளமான தேவன் அவர். அல்லேலூயா.
அவர் குறைவுள்ள தேவன் கிடையாது. வேதம் சொல்லுது அவர் எப்படிப்பட்டவரா? தாராளமாய் கொடுக்கிற தேவன். அந்த தாராளமாய் கொடுக்கிற தேவனை நாமே என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துக் கூடாது. ஆனா இன்றைக்கு நாம் நிறைய குடும்பம், நிறைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாம் இன்றைக்கு நம்ம இந்த உலக சபை மாத்தவர்களை கத்தரை வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவத, மேன்மையாக்கப்படுவத, உயர்த்தப்படுவத, நாம் பிரகாசமாய் மாறுவத, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரகாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் நன்றாய் இருப்பதற்கு ஜெபிக்கணும், நாம் நன்றாய் இருப்பதற்கு கொடுக்கணும். நாம் வெட்கப்படாத போவதற்கு, ஒரு நாளும் கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தாத விடுவதற்கு அவர் விசேஷமாய் எப்படிப்பட்ட அநீதி உள்ள தேவர் அல்ல, நீதி உள்ள தேவர், நியாயாதிபதி. அவர் நியாயத்தை மாத்திரம் வெட்கப்பட விடவே மாட்டார். யாருக்கு முன்னாலும் நிச்சயமா சொல்றேன், உங்களை வெட்கப்பட விட மாட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், சின்ன காரியமா இருக்கும், பெரிய காரியமா இருக்கும், இயேசு ஒரு நாள் உன்னை தனக்குரிய செய்யவே மாட்டார். ஏன்னு சொன்னா அந்த தெய்வம் உங்களை என்னை உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை துதிப்பதற்காக வைத்திருக்கிறார். இந்த ஜன நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் நாமத்தை என்ன பண்ணுங்க சொல்லி வருவார்கள். அவர்கள் சொல்லும் போது அந்த நாமம் உயர்த்தப்படும். இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படும். அது உயர்த்தப்படும் போது நாமும் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியில, ஆசாரியர்கள் மத்தியில உங்களை என்னை அமர வைத்து அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்களை என்னை அழைத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த நாளிலே, இந்த 2024 4ஆம் மாத கடைசி வாரத்துல ஒரு தீர்மானம். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் எப்படியோ வாழ்ந்துட்டோம், இனி கர்த்தருடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கப்படுவது, கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. இது நிறைவாய் மாற்றுகிற தெய்வம். நிறைவானது மாறணும்னு சொன்னா நிறைவானது வரணும். அல்லேலூயா. நிறைவானது எது? இயேசு. நிறைவானது எது? இந்த வார்த்தை. இந்த நிறைவானது உனக்குள்ள வரும்போது, இந்த நிறைவான வார்த்தை உன்னுடைய விருதுல வரும்போது நிறைவான என்ன பண்ணும்? மாறிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்பாங்க. வார்த்தை நாம் கேட்டு நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி அவருடைய வார்த்தை கேட்டபடினால் இன்றைக்கு நம்மை நாமே கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட சகோதரன்